வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெரம்பலூரில் நடைபெற்ற மாபெரும் வேளாண் கண்காட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கே நடைபெற்றுச்சுன்னா இன்றைக்கி 14ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. அது எங்கன்னா பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் தாங்க நடைபெற்றுச்சு. தொடங்கி வச்சாங்க. இந்த மாதிரி வேளாண் கண்காட்சிகள் இது தனலட்சுமி காலேஜில் 2வது முறையாக நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி போன ஆண்டு நடத்தியிருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டும் அவங்க பல்கலைக்கழகத்தின் சார்பாக அவங்க வேளாண் கல்லூரி இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க பல்கலைக்கழகத்தின் சார்பாக இந்த தடவை மாபெரும் வேளாண் கண்காட்சியை நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கு. மொத்தம் 3 நாள் நடக்கும். சிறப்பாக நடத்துவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் தொடங்கியிருக்காங்க. தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த கல்லூரிய தாளாளர் ஸ்ரீனிவாசன், அதாவது வேந்தர். அப்புறம் கலந்துக்கிட்டது பன்னீர்செல்வம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அடுத்து அருண் நேரு எம்பி. அடுத்து அபூர்வா ஐஏஎஸ், வேளாண் துறை செக்ரட்டரி, அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பெரம்பலூர்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் வேந்தன். இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பதிவாளர், வேளாண் துறையோட பதிவாளர். அடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் எஸ்பி ஷியாமலா தேவி. அடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம், அவங்க கலந்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் எம்எல்ஏ பிரபாகரன், அவங்க கலந்துக்கிட்டாங்க. இப்படி கலந்துக்கிட்டு இன்றைக்கி தான் நிகழ்ச்சி காலையில் ஒரு 10 மணிக்கு தொடங்கி வச்சாங்க. மிகவும் சிறப்பாக ஆரம்பம் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 150 ஸ்டால் பக்கம் போட்டிருக்காங்க. எல்லா ஸ்டால்களுமே உள்ளரங்க ஸ்டால்கள் தான், அதாவது க்ளோஸ்டு ஸ்டால். ஆனால் ஏசி, அதாவது பார்த்திங்கன்னா குளிர்சாதன வசதியோடு தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக, ரொம்ப லக்ஸுரியாக இருந்துச்சு. ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கண்காட்சிக்கு இவ்வளோ சிரமப்பட்டு சூப்பராக பண்ணுவாங்களான்னா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், அந்த ரிசப்ஷன் வரவேற்பில் இருந்தது. காய்கறி பழங்களை வச்சு நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அருமையாக இருந்தது. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் பாருங்கள். மிக சூப்பராக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம். இது பெரம்பலூரில் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ அக்ரிகல் காலேஜ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பெரம்பலூரில் டாப் மோஸ்ட் காலேஜில் பெருசாக இருக்குது. இவங்க யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. இவங்க யூனிவர்சிட்டியில் மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, அப்புறம் மருத்துவம் சார்ந்த படிப்பு, அப்புறம் ஃபிசியோதெரபி, அப்புறம் மருந்தியல் சம்மந்தப்பட்ட படிப்பு. இவங்கள்ட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் எல்லாமே இருக்குது. எல்லா வகையான எஜுகேஷனுக்கும் இவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இவங்க தான் இன்றைக்கி தொடங்கு காலேஜில் இந்த மாபெரும் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வச்சு நடத்தியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நாட்டுப்பண்ணோட தமிழ் தாய் வாழ்த்தோட விழா தொடங்கியிருக்கு. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டுருக்கு. விழா துவங்கியிருக்காங்க. விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே பேசியிருந்தாங்க. அவங்க பேசின எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி போட்ட டைம் இருக்காது. அதனால் நமக்கு தேவையானது என்ன, மாபெரும் கண்காட்சின்னா நம்ம பார்த்துட்டு அதில் நமக்கு பயனுள்ள தகவல்கள் பார்க்கணுன்னா நம்ம ஸ்டால் தான். ஸ்டால் பார்த்தோன்னா 150 ஸ்டாலும் இருக்கும். 150 ஸ்டால்லையும் எல்லா விதமான ஸ்டாலும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கால்நடைக்கு தேவையான தீவன வகைகள் பற்றின ஸ்டாலு, அப்புறம் பூச்சிக்கொல்லிக்கான மருந்து பற்றின ஸ்டாலு, இப்படி நிறையாவே இருக்குது. இப்போ பாருங்கள், இவங்க நிகழ்ச்சி குத்துவிளக்கு ஏற்றி அந்த அபூர்வா ஐஏஎஸ் அவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாத்துக்கும் நினைவு பரிசு அவங்க காலேஜோட வேந்தர் வழங்கிட்டு இருக்காரு. அவங்க செக்ரட்டரி, செயலர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அருண் நேரு எம்பிக்கு இது சிறப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க அந்தாண்டவா ஷியாமலா தேவி, அவங்க பெரம்பலூரோட எஸ்பி மேடம். அவங்களுக்கு கேடயம் இது கொடுக்குறாங்க, மெடல் கொடுத்து சிறப்பு பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் எம்எல்ஏவுக்கு சால்வை போடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆர்டிஓவுக்கு கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே சிறப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க இன்னொரு பெரம்பலூரில் இருக்கிற இன்னொரு ப்ரைவேட் காலேஜ், ரோவர் காலேஜோட சேர்மன் அவங்க வரதராஜன் ஐயா அவங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு காலேஜோட சேர்மன் இருக்காங்க. அவங்க சிவசுப்ரமணியம் ஐயா, அவங்க ராமகிருஷ்ணா காலேஜோட சேர்மன், அந்த தாளாளர். இப்படி எல்லாரையுமே வர வச்சு சிறப்பாக இந்த விழாவை தொடங்கி வச்சுருக்காங்க. இது 3 நாளைக்கு இருக்கும். அதாவது ஜூன் 14, 15, 16
காலையில் 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இங்கே ஸ்டால் ஓப்பனில் இருக்கும். நாம் எல்லோரும் போயிட்டு கலந்துட்டு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்கேஎஸ் மாட்டுத் தீவனம், அதாவது கால்நடை தீவனங்களோட ஸ்டால் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராடக்ட்டு கால்நடை தீவனங்களுக்கு என்னென்ன வகையான தீவனங்கள் உற்பத்தி செஞ்சுருக்காங்களோ, அதாவது வச்சு உற்பத்தி பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே இந்த ஸ்டாலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கனாலே வீடியோ பார்த்திங்கனாங்களே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றுமே இந்த குடுவையில் வச்சுருக்காங்க. எல்லாமே பெல்லட்டுன்னு சொல்லுவோம்ல, குச்சி தீவனம், அது மாதிரி தான் இருக்கும் கோழிகளுக்கு. அதாவது இதில் கூட நாட்டுக்கோழிக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, அது பிராய்லர் கோழிக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, ஆட்டுக்கு, கன்றுக்குட்டிக்கு இப்படின்ட்டு நிறைய வகைகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்தீங்கன்னா அதை பற்றி அவங்க விரிவாக சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு தேவையானதையும் வாங்கிக்கலாம். அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பருத்தி, இந்த ஆமணக்கு, அதாவது கொட்டமுத்துன்னு சொல்லுவோம்ல, அதை பற்றின அது பருத்தி, இதை பற்றின எல்லா விளக்கங்களும் ஸ்டாலு. இங்கே விதையெல்லாம் இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். இது பாரு, ஆமணக்கு ரகம், அதாவது அது ஒய்பிடினா நமக்கு என்னன்னே தெரியாது, இது மாதிரி தான் பேர் வச்சுருப்பாங்க அவங்க. இது மாதிரி எல்லா ரகமும் இருக்குது. அந்த ரகத்தோட பயன் என்னான்னு நமக்கு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ணாடியில் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது பருத்திக்கு நன்மை செய்யும் பூச்சிகள், தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் அப்படின்ட்டு பிரித்து அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது விவசாயம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே இங்கே ஒவ்வொரு ஸ்டாலும் பார்க்கும்போதும் தெரியும். அந்த ஸ்டாலில் நம்ம பொருட்கள் வேணாலும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா நமக்கு தேவையான தகவலை கூட தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி விதைகளும் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கால்நடை தீவன விதைகள். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது எள்ளு விதை, அது ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடியல. இந்த மாதிரி விதைகளும் வாங்கிக்கலாம். இது வந்து எங்கே, இந்த ஸ்டால் எதுனா வேளாண் அறிவியல் மையம், அவங்க வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருத்தாளத்துலேருந்து வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த பூச்சி மருந்து, இது எதுக்கு எந்தெந்த மருந்து கொடுக்கலாம், எப்போ அடிக்கணும் அப்படிங்கிறது அந்த மருந்தும் இருக்குது. அங்கேயே அதை பற்றின புரிதல் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களும் அங்கேயே இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குவோம் இல்லையா, அப்போ அவங்க பேரை சொல்லியே வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும். அதனால் இந்த கண்காட்சி வந்து எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும், உறுதுணையாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஒரு தடவை பார்க்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அருகில் இருந்தாலும் சரி, தொலைவில் இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு கண்காட்சிகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறையா கிடைக்கும். இந்த அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவோம்ல, சொட்டு நீர் பாசனம், ரெயின்ஹவுஸ் பாசனம், அதை பற்றின பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதோட பயன்பாடுகளும் பற்றியும் இங்கே சொல்லுவாங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ட்ரிப் இரிகேஷன் தண்ணி போகும், வாழைக்குன்னா எவ்வளோ தண்ணியும் விடணும், தென்னைக்கு எவ்வளோ தண்ணி விடணும் ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக, அதாவது ரெயின்ஹவுஸ் போட்டோன்னா வெங்காயத்துக்கு எவ்வளோ தண்ணி போகணும், எவ்வளோ நேரத்துக்கு பாய்ச்சணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுக்குறாங்க. மிக சிறப்பாக தான் இருந்தது, மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டால். இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள். கருஞ்சீரகம்ன்றது நம்ம நாட்டு வைத்தியத்தில் பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை பொருள். இது வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலிமா தான் தயாரிக்கிறாங்க. நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அந்த பொருட்களை இங்கே விற்பனைக்கும் வச்சுருக்காங்க. நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களுடைய அது என்ன பயனுக்கு, என்ன நமக்கு பயன் தரும், பலன் தரும், அதோட பலன் என்ன, அதோடைய இது என்ன அப்படிங்கிறது, எப்படி தயாரிக்கலாம், நாமளும் தயாரிக்கலாங்கிற விஷயத்தையும் சொல்லியும் தராங்க. அவங்கள்ட்ட தயாரித்த பொருட்களும் நம்ம வாங்கிக்கலாம். அது கருஞ்சீரக டீ தூள் கூட இருக்குது, அதையும் வாங்கிக்கலாம். அது மாதிரி இந்த ஸ்டாலும் பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக தான் இருக்குது. இது மாதிரி 150 ஸ்டால் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டால்லையும் நமக்கு பயனுள்ள தகவல் நிறையாவே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பயனுள்ள தகவல் நிறையாவே கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கிருஷி அப்படின்னு ஒரு மாட்டு தீவனம் உற்பத்தி நிறுவனம் தான் இது. இவங்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா அந்த குச்சி தீவனம் பற்றி நிறைய குச்சி தீவனம் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. மாட்டுக்குன்னே 2-3 குச்சி தீவனம் வச்சுருக்காங்க. அடுத்து ஆட்டுக்கு வச்சுருக்காங்க, கோழிக்கு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்களேன், எல்லாமே குடுவையில் தான் வச்சுருக்காங்க. இவங்க பாருங்கள், குடுவையில் தான் தீவனம் இருக்குது. அதில் என்ன ஒவ்வொன்றுக்கும் நேம் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா கேஎன்சி ப்ரோ 24+ உயர்தர குச்சி மாட்டு தீவனம் இப்படின்ட்டு வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. அந்த வெரைட்டிஸில் நீங்கள் என்னென்ன அதில் கலந்துருக்கு, அந்த என்னென்ன பொருட்கள் கலப்பீங்க, அது என்னென்ன பொருள், அதோடைய நன்மை என்னன்னு கேட்டால் கூட அதுக்கான விளக்க தெளிவாக அவங்களும் சொல்கிறாங்க. நமக்கு தேவைன்னா அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டா நமக்கு பார்சல் நமக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது. அதை வந்து தெளிவாக விளக்கமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு தீவனத்தின் பயன்
பயன் என்ன அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த கண்காட்சி ஒரு முறை வந்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், கன்றுக்குட்டிக்குன்னு தனியாக தீவனம்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஆட்டுக்குன்னு குச்சி தீவனம், இது மாதிரி எல்லா தீவன வகைகளும் இவங்கள்ட்ட இருக்குது. அது மாதிரி அந்த தீவனத்துக்கான நன்மை என்ன, அந்த தீவன பொருட்கள் என்ன மூலப்பொருட்கள் சேர்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நமக்கு கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம தேவைன்னா அவங்கள்ட்ட அங்கே ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். மிகவும் சிறப்பாக தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு தேவையான கட்டர், அதாவது பார்த்திங்கன்னா கத்தி சொல்லுவோம்ல, கத்தி மரம் வெட்டுறதுக்கு கத்தி, அப்புறம் கார்டன் கிராப்பர், சின்ன சின்ன கத்துக்கு வெட்டுறதுக்கு, இது மாதிரி நல்ல அது ஹை குவாலிட்டியான மெட்டீரியல். எல்லாருமே பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கூடுதலாக தான் தெரியும், ஆனாலும் நல்ல பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி பயன்படுத்துங்க, நல்லாவே இருக்கும். இது மாதிரி நிறைய ஸ்டால் இருக்குது. இது மாதிரி கத்தி புது ஸ்டாலு, அதுக்கப்புறம் ஜாப் கட்ரு அப்படின்னு நிறைய அடுத்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற மிஷினு, அதாவது விதைகள். இந்த ஸ்டால்லாம் விதை, நமக்கு தேவையான என்னென்ன விதை வேணுமாலும் வாங்கிக்கலாம். அந்த விதை எவ்வளோ நாளில் முளைக்கும், எப்படி அதாவது பயிர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களே சொல்லித்தராங்க. அது மாதிரி எவ்வளோ நாளில் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராங்க. அவங்கள்ட்ட விதையை வாங்கிட்டு இது மாதிரி அவங்க சொல்கிறபடி நம்ம ஃபாலோ பண்ணி விதைச்சோம்னா நல்லா சிறப்பாக செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், நல்லா வளரும். இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா இது ரொட்டவேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இது சின்னதாக, அது மினி டிராக்டர் மாதிரி சின்ன குட்டி குட்டியான இதாக இருக்கும். மிஷினரியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லிகள், அது மாதிரி. அப்புறம் டானிக்கு, அதாவது மரத்துக்கே டானிக்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதாவது தென்னை மரத்துக்கு வேரில் கொடுக்குற டானிக்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, பார்த்தோம். அது கொடுத்தோன்னா தென்னை மரம் காய்க்காத தென்னை மரம் கூட காய்க்கும். அதில் நிறையா பூச்சிலாம் வந்துடும், அந்த பூச்சிலாம் போக்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல்ஸ் அப்படின்னா, இது சும்மா இந்த நம்ம மொபைலில் இருந்தே வந்து மோட்ரு ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, சொட்டு நீர் பாசனத்துக்கு ஆன் ஆஃபு, இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்குது. இதுவும் நமக்கு தேவையான ஒரு இதாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் வந்து டிஎன்பிஎல்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாடு காகித நிறுவனம், அங்கேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க அந்த பேப்பருக்கு எந்த மரங்கள்லேருந்து பேப்பர் தயாரிக்குமோ அந்த மரக்கன்றுகள்லாம் இவங்க வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஒரு என்னென்ன மரம், அந்த மரத்தோட லாபம் என்னன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஸ்டால் இருக்குது. இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா அதே போல் தான், அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரியான ஒரு பொருட்கள் விற்கிற ஸ்டால் தான் இது பார்த்திங்கன்னா அந்த கறவை மாடு, அதாவது மாட்டில் மேனுவலாக மிஷின் மூலியமாக கறப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிஷினு. அதாவது கரண்ட் இருக்கும்போதும் பயன்படுத்தலாம், கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜென்செட் மாதிரி இருக்கும், சின்னது குட்டி போண்டு, அது மூலியமாகவும் பயன்படுத்தி பால் கறக்கிற மிஷினு விற்பனைக்கு இருக்குது. இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நம்ம எந்த விலையில் பிடிச்சிருந்தும் இருக்குது. அதே மாதிரி அவங்க நிறுவனத்தை தயாரிக்கிறத இது பார்த்திங்கன்னா கத்தி, மற்ற எல்லா ஜாமான்களும் விவசாயம் சார்ந்த இதுக்கு என்ன பொருட்கள் நமக்கு வேணும்னாலும் இங்கே இருக்குது. நம்ம வந்து பார்த்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து நடைபெறும். வந்து பார்த்துட்டு நீங்களும் பயனுள்ளதாக இருக்கும். வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ வாங்கிக்கலாம். அல்லது இங்கே கிடைக்கலனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க. பிறகு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கொரியர் மூலியமாக, பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க. அதை வாங்கி நம்ம பயன்பெறலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பேனல் போர்டு, அதாவது அந்த மொபைல் மூலியமாக மோட்டர் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ட்ரிப் இரிகேஷனுக்கு எவ்வளோ நேரம் தண்ணி போகணும், எவ்வளோ நேரம் எவ்வளோ தண்ணி போனோன்னே ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் போர்டு தான். இது மாதிரியும் நிறையா இருக்குது. நம்ம சும்மா டிவியில் பார்த்துட்டு வாங்குறதை விட நேர்லேயே பார்த்து டெமோ காமிப்பாங்க. அது மாதிரி பார்த்துட்டு நம்ம வாங்கி பயன்படுத்துறது நமக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கண்காட்சியை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பவர் வீடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது சின்னோண்டு ஏர் ஓட்டுறதுக்கு, அது மாதிரி. இது பார்த்திங்கன்னா மருந்து, நிறையா ஸ்டால் இருக்குது. இது பாருங்கள், மருந்து அடிக்கிற மிஷின், இது மாதிரி நிறையா. இது பார்த்திங்கன்னா மருந்து இது மாதிரி நிறையா ஸ்டாலு.
இது பாருங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு வீட்டில் அழகாக வளர்க்குறதுக்கு அது மாதிரி கூண்டுகள், அந்த கோழிக்கு தீனி வைக்கிற அந்த இது ஃபீட்ரு, தீனி வைக்கிற ஃபீட்ரு, ட்ரிங்கரு எல்லாமே இங்கே வந்து பார்வைக்கு இருக்குது. நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீன் போட்டு பயிர் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பாவக்காய் செடியெல்லாம். அது மாதிரி எப்படி அந்த பாலித்தீன் பேப்பரை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிற தகவலும் இவங்க தராங்க. அதையும் பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட இவங்கள்ட்ட இந்த மாதிரி ஃபீடெல்லாம் பாருங்கள். இது வந்து கோழிக்கானது, முயல் வளர்க்குறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேயே அதுக்கு ரேட்டும் சொல்லுவாங்க. நமக்கு கம்ஃபர்டபுள் கட்டுப்படியான ரேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா பார்த்துட்டு போகலாம். இது மாதிரி நம்ம பார்த்துட்டு இங்கே வெளியில் வந்து கூட செஞ்சுக்கலாம். அதனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. குறைஞ்ச கோழிலாம் வளர்த்துக்கணும் மாதிரி இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் மூலிமா நடத்துகிற இந்த மாபெரும் வேளாண் கண்காட்சி வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்துட்டு தேவையான பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. அப்படி உங்களுக்கு பயன்படலைனாலும் வந்து பார்த்து விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாங்க, அனைவரும் வந்து பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். இதேபோல் விவசாயம் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னாலும் அல்லது பண்ணை சார்ந்த கால்நடை சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே ரைட்டில் இருக்க ஸ்கொயர் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவை பார்த்து நம்ம வீடியோ தான் பார்த்து மகிழுங்க. நன்றி.